Hi everyone and welcome to Code Dismantling. And in the video நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா what is mean by ECMAScript. So European Computer Manufacturers Association தான் ECMAScriptை கிரியேட் பண்ணாங்க. அந்த கம்பெனியோட ஷார்ட் ஃபார்ம் தான் ECMA. அண்ட் எதுக்காக கிரியேட் பண்ணாங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வேணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக ECMAScriptை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 1990s நெட்ஸ்கேப் கம்யூனிகேஷன்ஸ் கார்பரேஷன்ஸ்னால உருவாக்குன ஜாவா ஸ்கிரிப்ட் பாப்புலர் ஆகிட்டு வர்றனால அது ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாக இருக்கணும்னு ECMAScript கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் முதல்ல ஜாவா ஸ்கிரிப்டுக்கு லைவ் ஸ்கிரிப்ட்னு தான் பேர் இருந்துச்சு. தென் ஜாவா ஸ்கிரிப்டை பாப்புலர் பண்ண ஆல்ரெடி பாப்புலராக இருந்த ஜாவாவை முன்னாடி போட்டுக்கிட்டாங்க. அண்ட் 1996 நெட்ஸ்கேப் ஜாவா ஸ்கிரிப்டை ECMA கிட்ட ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு சப்மிட் பண்ணாங்க. இவங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்காகவே ECMA ஒரு டெக்னிக்கல் கமிட்டியை உருவாக்குச்சு. அண்ட் அதுக்கு டெக்னிக்கல் கமிட்டி 39 அப்படின்னு பேர் வச்சாங்க. தட் இஸ் TC39. அண்ட் ECMA 262ன்னு ECMAScriptோட ஸ்டாண்டர்டைஸ்ட் எடிஷனை ECMA ஜூன் 1997 பப்ளிஷ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பப்ளிஷன். அண்ட் ECMAவோட ஸ்டாண்டர்டைசேஷன் வேறு இம்ப்ளிமெண்டேஷன்லையும் அந்த லாங்குவேஜஸோட கோர் ஃபீச்சர்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ECMAவோட நோக்கம். இந்த ஸ்டாண்டர்டைசேஷனால் டெவலப்பர்ஸ் எழுதுகிற கோட் நிறையா வெப் ப்ரௌசர்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். இன் 1997 இருந்து இப்போ வர ECMAScriptல நிறையா வெர்ஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கு. அண்ட் எல்லா வெர்ஷன்லையும் ஏதாச்சும் ஒரு நியூ ஃபீச்சர் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வெப் டெக்னாலஜிஸோட டெவலப்மெண்ட்டுக்கு ECMAScriptோட ஸ்டாண்டர்டைசேஷன் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் அண்ட் அதர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் பேஸ்ட் ஆன் ECMAScriptக்கும் ஒரு ஸ்டேபிளான ஃபவுண்டேஷனை தந்திருக்கு. அண்ட் டைனமிக் வெப் அப்ளிக் உருவாகிறதுக்கு ECMAScriptடும் ஒரு மூல காரணமாக இருக்குது. தேங்க்ஸ்.